இந்த டெவில் ஃப்ரூட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்களால் ஃபீனிக்ஸாக மாற முடியும். டொரி டொரி நோமி மாடல் ஃபீனிக்ஸ். இது ஒரு மித்திகல் ஜோயன் டைப் டெவில் ஃப்ரூட். இதோட யூசரி ஒயிட் பீடு பைரட்ல ஃபர்ஸ்ட் டிவிஷன் கமாண்டரா இருந்த மார்க்கோ. நீங்க அட்டாக்கு டிஃபென்ஸ் சப்போர்ட் பண்றதுக்கான டெவில் ஃப்ரூட்டை தேடிங்கன்னா இந்த டெவில் ஃப்ரூட் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இந்த ஃப்ரூட்டோட மெயின் எபிலிட்டின்னு பார்க்க போஸ்ட்ல இந்த ஃப்ரூட்டை சாப்பிடுறது மூலமா உங்களால ஃபீனிக்ஸா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும். இது ஒரு மித்திக்கல் பேடி. மித்தாலஜி படி இந்த ஃபீனிக்ஸோட பவர்ஸ்னு பார்க்க போஸ்ட்ல ரீஜெனரேட்டிவ் பவர்ஸ், ப்ளூ ஹீலிங் ஃப்ளேம்ஸ், அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த எபிலிட்டியுமே கொடுத்துருப்பாங்க. ப்ளூ ஃப்ளேம் ஆஃப் ரெசரக்ஷன் மூலமா அவனையும் ஹீல் பண்ண முடியும். அதே மாதிரி சம்டைம்ஸ் மற்றவங்களையும் ஹீல் பண்ணிப்பான். ஏன்னா இது நார்மல் ஃபயர் மாதிரி இருக்காது, யாரையுமே எரிக்காது. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட் மூலமா பறக்க முடியும், அதுவும் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பறக்க முடியும். இது ஒரு சோயின் ஃப்ரூட்டாக இருக்கனால ஹைபிரிட் ஃபார்ம் எடுக்க முடியும். ஃபிசிக்கலாக பவர் பூஸ்டிங் பண்ணும். லைக் ஸ்ட்ரென்த், எண்டுரன்ஸ், ஸ்பீடுன்ட்டு எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இந்த ஃப்ரூட் மூலமா மார்க்கோ என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவானா, ப்ளூ பேடி, ஃபீனிக்ஸ் பிராண்டி, ஃப்ளேம் ஆஃப் ரீஜெனரேஷன், ஃப்ளேம் ஷீல்டு, ஃப்ளைட் அசால்ட். இந்த ஃப்ரூட்டோட வீக்னஸ்னு பார்க்க போஸ்ட்ல அந்த அளவுக்கு பெருசாக நிறைய வீக்னஸ் இருக்காது. ஏன்னா அட்டாக்கு டிஃபென்ஸ் சப்போர்ட்ன்ட்டு ஒரு பெர்ஃபெக்டான டெவில் ஃப்ரூட் தான் இந்த டெவில் ஃப்ரூட். பட் இருந்தாலும் ஒரு சில மைனரான வீக்னஸ் இருக்குது. அது என்னன்னா மார்க்கோட ப்ளூ ஃப்ளேம் இருக்குல்ல, அது அவனை ஃபாஸ்ட்டாகவே ஹீல் பண்ணும். பட் மற்றவங்களை வந்து ஒரு டைம் வரைக்கும் தான் ஹீல் பண்ணும், அதுவும் ஓரளவுக்கு தான் ஹீல் பண்ணும். இதுலேயும் குறிப்பாக வந்து ஸ்டாமினா பேஸ்டாக ஹீலிங் இருக்கும். இவங்ககிட்ட எந்த அளவுக்கு ஸ்டாமினா இருக்குதோ அந்த அளவுக்கு தான் ஹீலிங்குமே இருக்கும். ஏன்னா இவனோட ரீஜென்ரேஷன் வந்து இவனோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும், கன்வின்ஸாக ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ஃப்ரூட்டோட இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்னு பார்க்க போஸ்ட்ல லோஜியா ஃப்ரூட்டை விட இந்த ஃப்ரூட்டு ரொம்பவே ரேரஸ்டான ஃப்ரூட்டு. ஏன்னா இது ஒரு மித்திக்கல் ஜோயின் ஃப்ரூட்டாக இருக்கனால. அதுக்கப்புறம் பிளாக் பீடோட யாமி நோமியோட டார்க்னஸுக்கு இந்த டொரி நோமியோட ரீஜெனரேட்டிவ் ஃப்ளேம்ஸ் இருக்குல்ல, அது ஒரு நேச்சுரலான கவுண்டர் மாதிரி. இந்த ஃப்ரூட்டுக்கு எந்த அளவுக்கு இம்மன்ஸான டூரபிலிட்டி இருக்குன்ட்டு நீங்கள் மரைன் ஃபுட் ஆர்க்கில் பார்த்துருப்பீங்க. ஏன்னா மார்க்கோவை 3 அட்மிரலுமே அட்டாக் பண்ணியிருப்பாங்க, வைஸ் அட்மிரல் கார்புமே அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்துமே திரும்பி வந்திருப்பான். இந்த ஃப்ரூட்டோட ஆரிஜின், இந்த ஃப்ரூட்டை எப்படி மார்க்கோக்கு கிடச்சுன்ட்டு இப்போ வரைக்கும் ஓட ரிவீல் பண்ணவே இல்லை. அண்ட் அந்த ஃப்ரூட்டுமே அவகின்னு ஆகவே இல்லை. இந்த ஃப்ரூட்டு மார்க்கோக்கு கிடைக்காம வேற யாருக்கு கிடைச்சிருந்தா சூட்டபிளாக இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஏசு, 2வது லா, 3வது நாமி, 4வது ஓடன், 5வது கிங்கு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.